வணக்கம் நண்பர்களே. விஜய் தனியா போனா திமுகவுக்கு லாபமா இல்ல எடப்பாடி பாஜகவோட கூட்டணி அமைச்சா திமுகவுக்கு லாபமா? தமிழக அரசுக்கு ஒரு உளவுத்துறை தகவல் கிடைச்சிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் இருக்குங்க. ஏன்னா தொடர்ந்து உளவுத்துறை பல்வேறு தகவல்களை அரசுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அரசு அதை பத்தி பல்வேறு அம்சங்களை ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு உளவுத்துறை தகவல் அரசுக்கு வந்திருக்கிறதா செய்திகள் இருக்கு. அதன்படி விஜய் ஒருவேளை தனியா போனான்னா அவருக்கு 10% வாக்கு கிடைக்கும் அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கிறதா செய்தி வழியா இருக்கு. 10% தானா விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்கும்? நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஒருவேளை அவர் எடப்பாடி பாஜக கூட்டணி அமைச்சாருன்னா அந்த உளவுத்துறை தகவல் சொல்லியிருக்கிறதா வந்த தகவல் என்ன அப்படின்னா, ஒருவேளை விஜய் எடப்பாடி பாஜகவோட கூட்டணி அமைச்சாருன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் கிடைக்காம போயிடும், அது அப்படியே திமுகவுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கான். அந்த மாதிரி உளவுத்துறை தகவல் கொடுத்திருக்கிறதா நமக்கு செய்திகள் வெளியே கசிஞ்சிட்டு இருக்கு. உண்மையா இருக்குமா அப்படிங்கிறது இல்லை. யாரும் அந்த உளவுத்துறையுடைய தகவல்களை சரிபார்க்க போறதில்லை, யாரும் அதற்கான ப்ரூஃபும் கொடுக்க போறதில்லை. சரியா? இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே அவரு தனியா தேர்தலை சந்திப்பாரா, கூட்டணி அமைப்பாரா, இப்படி எல்லாம் பல்வேறு விதமான வாதங்கள், பிரதிவாதங்கள், விவாதங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டுல அவரு ஆட்சியில பங்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் யார போவாங்க அப்படின்னு ஊகங்கள் நிறைய ஆயிடுச்சு. முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் போயிருமா, காங்கிரஸ் போயிருமா, இடதுசாரிகள் போயிருவாங்களா, இப்படி எல்லாம் பல்வேறு விதமான ஊகங்கள், பல்வேறு விதமான கருத்துக்கள் ஊடகங்கள்ல பதிவாகிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும். முக்கியமாக கரூர் ஈவெண்ட்டுக்கு பிறகு, கரூர் துயர நிகழ்வுக்கு பிறகு இது மாதிரியான விவாதங்கள் அதிகமாயிருச்சு. ஏன்னா விஜய் ஒரு பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டாரு அப்படின்னா ஊடகங்கள்ல செய்திகள் பரப்ப விடப்பட்டது. ஆனா நாங்க அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு 2 நாள்லயே நாங்க பதிவு போட்டோம், விஜய்க்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா பல்வேறு இடங்கள்ல இருந்து வர தகவல்கள் என்னன்னா, விஜய்க்கு எதிராக எதுவுமே போகல, மாறா விஜய்க்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் நாங்க போட்டோம். விஜய்க்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கிறத சமீபத்தில் திமுக நடத்தின ஒரு ஆய்வுல கூட கருத்துக்கள் சொல்லப்பட்டதாகவும், அது கிட்டத்தட்ட விஜய்க்கு 20, 23, 24% வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும், அது பிரிண்ட்ங்கிற பத்திரிகை அதை வெளியிட்டதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைச்சது. பிரிண்ட் வெளியிட்டது, அதாவது திமுக நடத்தின தகவல்களை அடிப்படையாக கொண்டு தகவல் வெளியிட்டது. அது உண்மையாவே திமுக நடத்தினதா அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத அளவுக்கு தான் இருக்கு. சரி, அந்த மாதிரி விஜய் என்ன பண்ணுவாரு கரூர் நிகழ்வுக்கு பிறகு? அவருக்கு ஒரு இக்கட்டில் இருக்காரு அவரு. ஆகையில பாஜக அவரை கைக்குள்ள நடிக்குது, எடப்பாடி கூட்டணி அமைக்க நினைக்கிறாரு, எடப்பாடியோட விஜய் கூட்டணி அமைக்க நினைக்கிறாரு, இப்படி எல்லாம் மாறி மாறி கருத்துக்கள் பரப்பப்பட்டன. முக்கியமாக திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. திமுகவை விரும்பாதவர்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும், ஆகையால விஜய் வேறு வழி இல்லாமல் அண்ணா திமுக கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு பல்வேறு ஊடகங்கள்ல கருத்துக்களை பதிவு வச்சுட்டே இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். அவர் தனியா ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது விஜய்க்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் இப்போ தனியா போனாரு அப்படின்னா அவருக்கு அதிக அளவுக்கான வாக்கு சதவீதம் கிடைக்காது, அவரு சில 20, 30 சீட்டுக்கு மட்டும் கிடைச்சு அவருக்கு இருந்து என்ன பெயர், அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயம் விஜய்க்கு எது நல்லது அப்படின்னு விஜய் நினைப்பாரு அப்படின்னா, முக்கியமாக தனியா போறது. நல்லா கவனிக்கணும். விஜய் தனியா போறது விரும்புவார். ஏன்னா இப்போ 23, 24% இருந்துச்சுன்னா, வேற அங்க குறைஞ்சு போனாவே 18% இருந்துச்சு அப்படின்னா, தேர்தல் சமயத்து 28, 30% வந்தது அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வர முடியுமா? ஏன் கிட்டத்தட்ட 35% வந்தாதான் ஆட்சிக்கு வர முடியும். மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வகையில் யாரோ வர்றாங்க, இல்ல திமுக அணி பிளவுபட்டு யாராவது வர்றாங்க, காங்கிரஸ் வருது, விசிக வருது, இந்த மாதிரி இல்ல தேமுதிகவே வந்துருது, இப்படி எல்லாம் வந்தது அப்படின்னா, ஏன் பாமக ஒரு அணி வந்துருது, இப்படி எல்லாம் வந்ததுன்னா அவர் ஆட்சிக்கு வர்ற நிலைமைக்கு பக்கத்துல வந்துருவாரோ, இல்ல யார் ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையை நிர்ணயிக்கக்கூடிய முடிவு செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாரோ, அப்படி நிலைமை இருக்கு. இல்ல எந்த அளவுக்கு இடம் கிடைக்குது அதை வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலை இங்க வேற விதமா மூவ் பண்ணலாம் அப்படின்னு விஜய் நினைக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சினாரியோ ஒண்ணு. அதே மாதிரி கூட்டணி அமைக்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அவருக்கான பலம் என்ன அப்படின்னு அவர் நினைப்பாரு.
அவர் கிட்டத்தட்ட அதிமுக விஜய் வந்தே ஆகணும்னு சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா கெஞ்சுறாங்க. அதிமுக மாதிரி மிகப்பெரிய கட்சி, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி, எம்ஜிஆர் ஆண்ட கட்சி, ஜெயலலிதா ஆண்ட கட்சி, இந்த கட்சி போய் விஜய் கிட்ட கெஞ்சுதே அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் கெஞ்சதான் செஞ்சாங்க. கெஞ்சறது மட்டும் இல்ல, தனியா மட்டும் விஜய் போனார் அப்படின்னா மறுபடியும் ஏதோ தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், விஜயை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு உதயகுமார் சொல்றாரு. முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத் தலைவர், அவர் சொல்றாரு. உதயகுமார் சொல்றாரு, இப்போ கிட்டத்தட்ட விஜய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தனியா போனீங்க திமுக வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அதிமுக பயம் இல்லையா? இப்படி ஒரு சினாரியோவை, ஒரு கருத்துருவாக்கத்தை பண்றாங்க. அதே மாதிரி திமுகவுக்கு என்ன லாபம்? நல்லா கவனிக்கணும். திமுகவுக்கு என்ன லாபம்? விஜய்க்கும் கணிசமான வாக்கு வங்கி உண்டு, அது மறுக்க முடியாது. அது அதிமுக போகுது. சரி, 15% விஜய்க்கு இருக்குன்னு வச்சுங்க. அதிமுகவுக்கு கடந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட தனியாவே போனாங்க. அவங்களுக்கு 22-23% வாக்கு சதவீதம் இருக்கு. விஜய்க்கு ஒரு 15-18 இருந்தாலும் கூட ரொம்ப அழகா அவங்க ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்துருமில்ல. சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் 1-1-2 கிடையாது, எப்பவுமே கிடையாது. 1-1 4 கூட போகலாம், 1-1 1 கூட மாறலாம். ரொம்ப கவனிக்கணும். ஆகல விஜயும் அதிமுக கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்துருவாங்க, அவ்வளவுதான், திமுக ஆட்சி வீட்டுக்கு போயிடும், இப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி கருத்து உருவாக்கங்களை செய்யறவங்களே இருக்காங்க. திமுகவுக்கும் அந்த வித ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை அதிமுகவோட விஜய் கூட்டணி அமைச்சிருவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஏன்னா அரசியலுங்க இது. அரசியல் எவ்வளவு பெரிய கட்சி, ஆட்சி இருக்கிற கட்சியா இருந்தாலும் கூட மக்கள் தீர்மானிக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இணைப்பு, 2 பெரிய கட்சிகள் இணைஞ்சு தேர்தலை சந்திச்சாங்கன்னா அது ஆட்சி கட்சியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. 2006-2011 வரைக்குமே, முக்கியமாக திமுக ஆட்சியில் இருந்தபோது செல்வி ஜெயலலிதா, அதுக்கப்புறம் மற்ற இடதுசாரிகள், அப்புறம் விஜயகாந்த் எல்லாம் சேர்ந்த அதிமுக, விஜயகாந்த், இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கட்சி, ஒரு கூட்டணி அவங்க ஆட்சிக்கு வந்துறாங்க. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகையில விஜய் கூட்டணி அமைச்சிட்டார் அப்படின்னா திமுகவுக்கு எதிர்மறையாக போகலாம். விஜய் தனியா போனார் அப்படின்னா எதிர்கட்சியுடைய வாக்கு எல்லாம் பிரிதுல, அது திமுகவுக்கு லாபமா இருக்கலாம். ஆகையால இந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை வெளியே பதிவிட வாய்ப்பு இருக்கு. யார் வேணாலும் பண்ணலாம். அரசியல்வாதிகள் பண்ணலாம், திமுக பண்ணலாம், அதிமுக பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா விஜய் ஒரு தனியா தள்ளுறதுக்கான சூழலை உருவாக்கலாம். அதே மாதிரி பல்வேறு அரசியல் நிபுணர்கள், அரசியல் விமர்சகர்கள் அவங்களும் அந்த கருத்தை பதிவு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். விஜய் தனியா போகணும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா திமுகவுக்கு லாபம். திமுக நிச்சயம் லாபங்க. அதிமுகவோடு விஜய் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மை வாக்கெல்லாம் திமுக வந்துடும் அப்படின்னு உளவுத்துறை தகவல் சொல்லி இருந்தாலும், சொல்லி இருக்கிற மாதிரி தகவல் வந்தாலும் கூட விஜய் தனியாக சென்றால் தான் திமுகவுக்கு லாபம். அது திமுகவுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல எது நல்லா இருக்கும்? அவர் தனியா போனார் அப்படின்னா ஒருவேளை ஆட்சிக்கு வரலாம், அல்லது ஆட்சி யாரு வருவாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கும் நிலைமை இருக்கலாம். இல்ல பேசாம ஒரு கணிசமான வாக்குகளை, இடங்களை பெற்று அடுத்த தேர்தலை நோக்குகின்ற ஒரு அரசியல் கட்சியாக மாறலாம். அவர் மறுபடியும் கூட திரையில நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் மூலம் புகழ் பெற்று இன்னும் கூட மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று அவர் இன்னும் அதிக அளவுக்கு அரசியல் லாபம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பவன் கல்யாண் அட்வைஸ் பண்றாரு, பவன் கல்யாண் ரூட்ல போகணும், எப்படியாவது ஆட்சிக்கு வந்தா போதும், கூட்டணி அமைக்கணும், இப்படின்னா அட்வைஸ் சொல்லப்படுது. இந்த மாதிரி கருத்துருவாக்கள் செய்யப்படுது. ஆகையால விஜய் எந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பாரோ அல்லது கூட்டணி அமைக்க மாட்டாரோ, தன் தலைமையில போவாரோ, இதெல்லாம் திமுகவுக்கு உதவ வேண்டிய கணக்குகள் இருக்கு. திமுகவுக்கு எது லாபங்கிறது இருக்கு. ஆகையால விஜய் ஆதரவாளர்களையும், விஜய்க்கு சார்பாக பேசுகிறவர்களையும், விஜய்க்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் ஒரு குழப்பத்தை ஆழ்த்துவது, அவங்களெல்லாம் குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய நிலைமையும் பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். ஆகையால விஜய்க்கு என்ன லாபம் அப்படின்னா எல்லாமே லாபம் தான். விஜய் ஹேஸ் நத்திங் டு லூஸ். ஏன்னா முதல் தேர்தல் சந்திக்கிறாரு, அவருக்கு எதுவுமே இழப்பில்லை. அவரு 10 இடம் கிடைச்சாலும் லாபம் தான், 100 இடம் கிடைச்சாலும் லாபம் தான். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், திமுக ஆட்சியை தொடர வேண்டும், இந்த நிர்பந்தங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஆகையால விஜயை மையமாக வைத்துதான் இந்த அரசியல் அவங்க செய்வாங்க. விஜய்க்கு ஆதரவாகவும் எதிராகவும் தொடர்ந்து கருத்துருவாக்கங்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆகையால விஜய் அப்படி ஒன்றும் எளிதாக இதன் மூலம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய மனிதர் அல்ல. அந்த மாதிரி ஈஸியா சரி இது இந்த வழியா போலாம் நினைக்கிறவல்ல. அவருக்கு ஆலோசகர்கள் இருக்காங்களா, அவருக்கு டெபுட்டிஸ் இருக்காங்களா, அவரே முடிவு பண்றாரா, இதெல்லாம் ஊடகங்கள் இருக்கு.
ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற சமயத்துல எல்லாமே வெளியிருந்து தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு சில இன்ஸ்டிங் இருக்கும், நிச்சயமா கில்லர் இன்ஸ்டிங் இருக்கும். இப்படி போனா அதை செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கும். ஆகல அவரு இன்னும் கூட முடிவு பண்ண மாட்டாரு. ஜனவரி முடிவு பண்ணுவாரு. தன் கை ஓங்கி இருக்குமான்னு மட்டும் பார்த்து முடிவு பண்ணுவாரு. இதுக்கு நடுவில் பலவிதமான கருத்து கணிப்புகள் வந்துட்டா இருக்கும். அதே மாதிரி உளவுத்துறை தகவல்களும் வெளியே கசிவிடப்பட்டு தான் இருக்கும். ஆனா விஜயோட அரசியல் அவருடைய அரசியலா இருக்கும். திமுக தனக்கு என்ன லாபங்கிறது இன்னும் தெளிவா நிர்ணயம் பண்ணிக்கும். அந்த உளவுத்துறை தகவல் படி விஜயோட காங்கிரஸ் விசிகா போனா திமுகவுக்கு லாஸ்ங்கிறதும் சொல்லியிருக்காங்க, இழப்புங்கிறது சொல்லியிருக்காங்க. அதையும் திமுக கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் போகும். ஆனா விஜய் ஒரு ஃபோர்ஸ் தான். நன்றி, வணக்கம்.